பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறதுங்க சிறுகதை எழுத்தாளர்கள் குறித்து பார்க்க போகிறோங்க. பிஜிடிஆர்பிக்கான புதிய பாடத்திட்டத்தில் அழகு 6 இக்கால இலக்கியம் இருக்குங்க. இந்த இக்கால இலக்கியத்தில் சிறுகதை எழுத்தாளர்கள் குறித்து நம்ம கடந்த காணொளியில் வாவிசு ஐயர் குறித்து பார்த்துருந்தோம். இந்த காணொளியில் நம்ம புதுமை பித்தன் அவர்களை குறித்து விரிவாகவும் எளிமையாகவும் பார்க்கலாங்க. நம்ம தமிழ்ச்சோலையில் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு டெஸ்ட் பேட்ச், நம்ம புதிய டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்குங்க. 100 டெஸ்ட் கொண்ட ஒரு டெஸ்ட் பேட்சும் இருக்குது, 21 டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேட்சும் இருக்குங்க. நம்ம நேரடி வகுப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ பரீட்சை நெருங்கிட்டதுனால நேரடி வகுப்பில் படித்துக்கிட்டு இருந்த நண்பர்கள் இணைய வழி வகுப்பில் இணைஞ்சிட்டாங்கங்க. இந்த குறிப்பை நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நேரடி வகுப்பு இன்னும் நடக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்குறவங்களும் இருக்காங்க. இந்த குறுகிய காலத்தில் நேரடி வகுப்பு நடத்தி இந்த சிலபஸ் முடிக்கிறது ரொம்ப கடினங்க. ஏன்னா எல்லோருமே வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால வாரத்தில் 1 நாள் 2 நாள் நடத்தி நம்ம சிலபஸை முடிக்க முடியாத காரணத்தினால இணைய வழி வகுப்பு தான் இப்போ தொடர்ந்து நடத்திட்டு இருக்குங்க. சரிங்க, இந்த காணொளியில் நம்ம புதுமை பித்தன் குறித்து பார்க்கலாங்க. புதுமை பித்தன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு சிறுகதை மன்னன் அப்படிங்கிற அவருடைய சிறப்பு பட்ட பெயர் தான் நமக்கு நினைவுக்கு வருங்க. சோ விருத்தாச்சலம், இதுதான் இவருடைய இயற்பெயருங்க. இவர் அப்பா பெயர் சொக்கலிங்கம் பிள்ளை. இதை சோ விருத்தாச்சலம் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயருங்க. 1906ஆம் ஆண்டு பிறந்தவருங்க. பன்முக திறமையாளர் இவர். சிறுகதை, கவிதை, விமர்சனம், மொழிபெயர்ப்பு இந்த துறைகளிலெல்லாம் தன்னுடைய பங்களிப்பை நல்கியவர் தான் புதுமை பித்தன் அவர்களுங்க. இவருடைய பிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது கடலூர் மாவட்டத்தில் திருப்பாதிரிப்புலியூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவருங்க இவர் அப்பா தந்தை சொக்கலிங்கம். இவருடைய சொக்கலிங்கம் பிள்ளை பார்த்தோம் அப்படின்னா நிலப்பதிவு தாசில்தாராக அரசு பணி ஆற்றியவருங்க. அப்பா அரசு பணியில் இருந்ததுனால அதாவது பணியிட மாற்றம் இருக்கும் இல்லைங்களா, அடுத்தடுத்து நிறைய ஊர்களுக்கு பணிமாற்றம் பெறுகிறார். புதுமை பித்தன் அவருடைய இளமை கால கல்வியை செஞ்சி, திண்டிவனம், கள்ளக்குறிச்சி இந்த ஊர்களிலாம் படிச்சிருக்கிறாருங்க. அப்பாவுடைய ஓய்வுக்கு பிறகு அவருடைய சொந்த ஊரான திருநெல்வேலியில் ஆர்ச்சி ஓவான் ஸ்தாபன பள்ளியில் அவர் படிப்பை நிறைவு செய்கிறாருங்க. பள்ளி படிப்பு முடிந்த பிறகு திருநெல்வேலி இந்து கல்லூரியில் BA இளங்கலை பட்டம் பெறுகிறார் 1931ங்க. இவருடைய தனிப்பட்ட இல்லற வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது திருவனந்தபுரத்தை சார்ந்த கமலாம்பாள் என்ற பெண்மணியை மணந்து கொள்கிறாருங்க. அதாவது பட்டப்படிப்பை முடிப்பதற்குள்ள இவருக்கு 25 வயது கடந்துட்டதுனால இந்த அரசு பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இல்லாமலே போயிருச்சு புதுமை பித்தன் அவர்களுக்கு. அவருடைய அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, புதுமை பித்தனை எப்படியாவது சட்டம் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறார். ஆனால் நம்ம புதுமை பித்தன் அவர்களுக்கும் இலக்கியம் படிக்க தான் ஆர்வம். இலக்கியத்தில் அந்த இலக்கிய கல்வி கற்க தான் அவர் விரும்புகிறாருங்க. அதனால என்ன பண்ணுறாருன்னா, திருநெல்வேலி ஜங்ஷனில் உள்ள முத்தையா பிள்ளையினுடைய கடைச்சங்கம் அப்படிங்கிற அந்த புத்தக கடைக்கு போறாரு. போயிட்டு நண்பர்களோட கூடி இலக்கியம் தொடர்பான அந்த உரையாடலில் ஈடுபட தொடங்குறாரு. யாருன்னா நம்ம புதுமை பித்தன் அவர்கள். இது அவருடைய தந்தைக்கு பிடிக்கல. நம்ம என்னன்னா சட்டம் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம், பையன் என்னன்னா இந்த மாதிரி போயிட்டு கூட்டம் கூடி இலக்கியம் தொடர்பாக பேசிட்டு இருக்கான், அரட்டை அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தில் அவங்க அப்பா சண்டை போட்டு இருவருக்கும் மனஸ்தாபம். வீட்டை விட்டுட்டு சென்னைக்கு போறாருங்க. சென்னைக்கு போறாரு யாருன்னா நம்ம புதுமை பித்தன் அவர்கள். அங்கதான் அவருடைய இதழியல் பணி தொடர ஆரம்பிக்குதுங்க. ராய சொக்கலிங்கம் அவர்கள் வெளியிட்டு வந்த ஊழியன் பத்திரிகையில உதவி ஆசிரியர் பணி அவருக்கு கிடைக்குதுங்க. அங்கேயும் அவர் நிரந்தரமா இல்லைங்க. அங்கேயும் நிரந்தரமா இல்லை. ஆசிரியருடன் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு அங்கிருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மணிக்கொடி இதழினுடைய பொறுப்பாசிரியரா நம்ம PS ராமையா பதவியேற்ற போது அவருக்கு துணையாக இவர் உதவி ஆசிரியரா இருந்திருக்கிறாரு புதுமை பித்தன் அவர்களுங்க. அது மட்டும் இல்லை, 1936ஆம் ஆண்டு பார்த்தோம்னா பொருளாதார நெருக்கடி காரணமாக மணிக்கொடி இதழ் நின்று போகுதுங்க. அதற்கு பிறகு TS சொக்கலிங்கம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயரில் தினமணி இதழினுடைய ஆசிரியராக நம்ம புதுமை பித்தன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறாருங்க. இதெல்லாம் இதழியல் பணி. இதெல்லாம் நமக்கு இதழியல் அழகு 10ல் பார்த்தோம் அப்படின்னா இதழியலும் இருக்குது. ஸோ அதுவும் அதற்கும் இது நமக்கு பொருந்தும், படித்திருக்கு. ஸோ ரிலேட்டடாக இருக்கும். சரிங்களா? அப்போ அங்கே அந்த தினமணி இதழினுடைய ஆசிரியராக அங்கே பொறுப்பேற்கிறார். அங்கே பொறுப்பேற்றமோ அங்கேயும் கருத்து வேறுபாடு. நம்ம TS சொக்கலிங்கம் அவர்களுக்கும் புதுமை பித்தன் கருத்து வேறுபாடு. ஸோ அதனால் அங்கேருந்தும் விலகிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தினசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழுவில் இணைகிறாருங்க. இவருக்கு திரைத்துறையிலும் கொஞ்சம் நாட்டம், ஆர்வம். அதனால 1946ஆம் ஆண்டு திரைத்துறையிலும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க. சரி, சென்னையில் இருந்தவர் இவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம திருநெல்வேலிக்கே வருவோம், சொந்த ஊருக்கே வருவோம், 2 பக்கமும் வாடகை கொடுக்க இல்லாத ஒரு சூழலில்
அதனால என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தந்தைகிட்ட தனக்கு உரிய சொத்துக்களை கேட்குறார். ஆனால் சொக்கலிங்கம் பிள்ளை அதை மறுக்கிறார், தர முடியாதுன்னு மறுக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, புதுமைப்பித்தன் அவர்கள் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து, தந்தை மேலே வழக்கு பதிவு செய்து தந்தைக்கிட்ட இருந்து பாகப்பிரிவினை வாங்குறாருங்க. அடுத்ததாக என்ன செய்கிறார் அப்படின்னா, தன் தந்தைக்கிட்ட வாங்கிய நிலத்தை எல்லாம் அப்படியே வச்சுருந்தாருன்னா இல்லை, என்ன பண்ணாருன்னா, புதுமைப்பித்தன் தினசரி விட்டு விலகி மிகுந்த வறுமையில் இருந்த காலத்தில் அப்பா கிட்ட இருந்து வாங்கிய சொத்துக்களை குறைந்த விலைக்கு, மிக சொற்பமான விலைக்கு விட்டு விடுகிறார். இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தேர்வு நோக்கத்தில் இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம 13 புத்தகத்தில் இக்கால இலக்கியத்துக்குன்னு மட்டுமே ஒரு 4 வேல்யூ போட்டிருக்கோங்க. அதெல்லாம் புதிய பாடத்திட்டத்தின்படி அப்படியே போட்டிருக்கோம். நெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்காகவும் அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா எல்லா எழுத்தாளர்களையும் கொடுத்துருக்கோம். அதில் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள புத்தகமாக இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. புதுமைப்பித்தன் அவர்களுடைய முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லும் பொழுது குலோப்ஜான் காதல் அப்படிங்கிறது தாங்க. புதுமைப்பித்தனுடைய முதல் சிறுகதை குலோப்ஜான் காதல். காந்தி இதழில் 1933ஆம் ஆண்டு இது வெளிவந்ததுங்க. அடுத்து என்ன செய்தார் அப்படின்னா, 34 இருந்து மணிக்கொடியில் எழுத தொடங்கினாருங்க. மணிக்கொடியில் எழுத தொடங்கும் பொழுது இவருடைய ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படிங்கிற சிறுகதை மணிக்கொடி இதழில் வெளிவந்த முதல் சிறுகதை இவருடைய சிறுகதைங்க. அடுத்து தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா, எழுதிட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து வெளிவந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, துன்பக்கேணி அப்படிங்கிற சிறுகதை மணிக்கொடி 2ஆம் முறையாக தொடங்கப்பட்ட பொழுது அதனுடைய முதல் இதழில் மார்ச் 1935 முதல் இதழில் புதுமைப்பித்தனுடைய துன்பக்கேணி அப்படிங்கிற சிறுகதை வெளிவந்ததுங்க. அதை தொடர்ந்து இந்த பத்திரிகையை தொடர்ந்து புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள் எல்லாம் மணிக்கொடி, கலைமகள், ஜோதி, சுதந்திர சங்கு, ஊழியன், தமிழ்மணி, இதில் எல்லாம் தினமணியினுடைய ஆண்டு மலர், நந்தன், இத்தனை இதழ்கள்லையும் இவருடைய படைப்புகள் எல்லாம் வெளிவர தொடங்குச்சுங்க. புதுமைப்பித்தன் மொத்தம் 108 சிறுகதைகள் எழுதியிருக்கிறாருங்க. அதில் அவர் காலத்தில் மட்டும் 48 சிறுகதைகள் பிரசுரமாக இருக்குதுங்க. 1940 புதுமைப்பித்தனுடைய முதல் சிறுகதை தொகுப்பு வெளிவந்ததுங்க. கட்டுரைகள் அப்படின்னு பார்க்கலாம். இவர் கட்டுரையும் எழுதியிருக்கிறாருங்க. அப்படி கட்டுரை பார்க்கும் பொழுது புதுமைப்பித்தன் தன்னுடைய இலக்கிய ரசனை பற்றி, நமது கலை செல்வம், கடவுளின் கனவும் கவிஞனின் கனவும், இலக்கியத்தில் உட்பிரிவுகள், இலக்கியத்தின் ரகசியம், இந்த தலைப்புகளில் எல்லாம் கட்டுரை எழுதியிருக்கிறாருங்க. இது மட்டும் இல்லாமல் கம்பன், பாரதி, பாரதிதாசன் கவிஞர்கள் குறித்தும் கவிதைகள் குறித்தும் அவங்களுடைய கவிதைகளை குறித்தும் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாருங்க. இது மட்டும் இல்லைங்க, தமிழர் நாகரிகத்தின் கிராம வாழ்க்கை, அரிஸ்டாட்டில் கண்ட ராஜ்ய பிராணி போன்ற நிறைய தனி கட்டுரைகள் எழுதியிருக்கிறாருங்க. ராமாயண மகாபாரத கதாபாத்திரங்கள் பற்றியும் சின்ன சின்ன கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. நாட்டு பாடல்கள், தனிப்பாடல்கள் பற்றியும் சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. தினசரி நாளிதழ்களில் பணியாற்றிய பொழுது புத்தக மதிப்புரைகளை ரசமட்டம் அப்படிங்கிற பெயரில் எழுதியிருக்கிறாருங்க. கவிதைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதுமைப்பித்தன் வசன கவிதைகளை ஆதரிக்கலைங்க. அவர் யாப்பில் அடங்கும் கவிதைகளையே புதுமைப்பித்தன் எழுதினாருங்க. அப்படி சொல்லும் பொழுது சரஸ்வதியை நோக்கி கேட்கின்ற துணியில இவர் எழுதிய நிசந்தானோ சொப்பனமோ அப்படிங்கிற கவிதை பிரபலமான கவிதைங்க. அடுத்து இவருடைய என்ன புனைப்பெயரில் கவிதைகள் எழுத ஆரம்பித்தார். கந்தசாமி கவிராயர் அப்படிங்கிற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதினாருங்க. ரொம்ப வறுமையில் வாழ்ந்த கூப்பா ராஜகோபாலன் இருக்கார் இல்லைங்களா, அவர் இறந்த போது நிறைய நிதி திரட்டி இவர்களெல்லாம் கேலி செய்து இவர் ஓகோ உலகத்தீர் ஓடாதீர் அப்படின்னு ஒரு கவிதையை எழுதினாருங்க. அடுத்து இளம் காதலர்களை கேலி செய்து காதல் பாட்டு அப்படிங்கிற தலைப்புல நையாண்டி கவிதை எழுதியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த கால இந்தியாவினுடைய நிலைய இணையற்ற இந்தியா என்ற தலைப்பில் கேலி கவிதை எழுதியிருக்கிறாருங்க. தொழில் என்ற கவிதை முருகனை நோக்கி பாடுவதாகவும் தொழிலில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை கண்டிப்பதாகவும் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இவருடைய கவிதை தளம்னு சொல்லும் பொழுது. அடுத்தது நாடகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்னதாக நாடகங்கள் எழுதியிருக்கிறாருங்க. இவர் எழுதிய முதல் நாடகம் பக்த குசேலா அப்படிங்கிறதுங்க. கரியுக மாடல், பக்த குசேலா கரியுக மாடல்னுங்க. குசேலருடைய கதையை பகடி செய்து எழுதிய நாடகம் இதுங்க. அடுத்தது புதுமைப்பித்தனுடைய நிச்சயமா நாளைக்கு அப்படிங்கிற ஒரு நாடகம். இந்த நாடகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மத்தியதர குடும்பத்தினுடைய அன்றாட சிக்கல்களை பற்றி பேசக்கூடியதா இருக்குதுங்க. அடுத்தது அதிகமாக பாருங்க, செல்வம் அதிகமாக கொண்ட அறிவிலியையும் ஞானம் நிறைய கொண்ட ஏழைக்கும் இடையில நடக்கக்கூடிய போட்டி நாடகம் தான் வாக்கும் வக்கும்
அப்படிங்கிற ஒரு நாடகம். ஸோ நாடகத்துறையிலையும் கால் பதித்து இருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, வரலாற்று நூல்களை எழுதியிருக்கிறார். புதுமைப்பித்தன் இத்தாலி சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலினுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசிஸ்ட் ஜடாமுனி அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாருங்க. ஜெர்மன் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் வாழ்க்கையை கப்சிப் தர்பார் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாருங்க. இந்த கப்சிப் தர்பாரினுடைய முதல் பகுதி மட்டும் புதுமைப்பித்தன் எழுதினார். பிற பகுதிகளை வந்து பத்திரிகை ஆசிரியர் பணியாற்றிய நான் ராமரத்னம் எழுதினார்னு சொல்கிறாங்க. நாவல் அந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா புதுமைப்பித்தன் எழுத தொடங்கி சிற்றெண்ணை நாவல் இது எழுத முடிக்க முடியாமலே போயிடுச்சு, பாதியிலே நின்றுச்சு. புதுமைப்பித்தன் இன்னொரு நாவலுக்கு மூக்கப்பிள்ளை என பெயரிட்டிருந்தார். அதனை ஒரு பெரிய நாவலாக எழுதுன்னு நினச்சாரு. அந்த கனவும் நனவாகவே போயிடுச்சு. கனவாகவே போயிடுச்சு. மொழிபெயர்ப்பு துறையிலையும் கால் பதிச்சிருக்கிறாருங்க. மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, புதுமைப்பித்தன் 58 சிறுகதைகளுக்கு மேலே உலக இலக்கியத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறாருங்க. அலெக்சாண்டர் குஃப்ரின் எழுதிய பலிபீடம் அப்படிங்கிற நாவலையும் ஷேக்ஸ்பியர் நாடகங்களையும் மொழிபெயர்த்திருக்கிறாருங்க. இது மொழிபெயர்ப்பு துறைங்க. திரைப்படத்துறை அப்படின்னு பார்க்கும் பொழுது எஸ்.எஸ். வாசன் அவர்களுடைய ஜெமினி ஸ்டுடியோ தயாரித்த ஔவையார் அப்படிங்கிற படத்தினுடைய கதை வசனம் எழுதுறதுக்கு ஒப்பந்தம் ஆகியிருந்தார். ஆனாலும் படம் தயாரான பொழுது இவருடைய வசனம் அதில் இடம்பெறலை. அது ஒன்று. முத்துசுவாமி இயக்கிய காமவள்ளி அப்படிங்கிற படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறாருங்க. அப்புறம் என்ன நினச்சாரோ தெரியல, சொந்தமாக ஒரு படம் தயாரிக்கணும்னு நினச்சி சொந்தமாக படம் தயாரிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாருங்க. பர்வதகுமாரி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். அதில் வசந்தவல்லி என்னும் தலைப்பில் குற்றால குறவஞ்சி கதையை நம்ம படமாக்க திட்டமிட்டார். குற்றால குறவஞ்சியினுடைய கதாநாயகி வசந்தவல்லி இல்லைங்களா, அதை படமாக்க திட்டமிட்டார். ஆனால் இந்த படம் பத்திரிகையில் விளம்பரம் வந்ததோடு சரி, மீண்டும் அது வெளிவரலை. மீண்டும் வறுமை நிலைக்கு திரும்பிட்டார். சரி, பாகவதருடைய படத்துக்கு கதை வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுங்க. இந்த பாகவதர் தயாரித்த ராஜமுக்தி அப்படிங்கிற படத்துக்கு புதுமைப்பித்தன் வசனம் எழுதினாருங்க. 1947ஆம் ஆண்டு ராஜமுக்தி படக்குழுவினுடன் பூனேக்கு போகிறார். அங்கே தான் இவருக்கு காசநோய் ஏற்படுது. இந்த காசநோய் காரணமாக உடல்நிலை மிக மோசமாகி 1948ஆம் ஆண்டு பூனேலிருந்து திருவனந்தபுரம் திரும்புகிறாருங்க. இலக்கிய இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கிய இடம் இருக்குது நம்ம தமிழ் இலக்கியத்தில். காசநோயால் பாதிக்கப்பட்ட புதுமைப்பித்தன் அவர்கள் தன்னுடைய கடைசி கால இறுதி நாட்களை திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி வீட்டில் அங்கே தான் இருக்கார். தன்னுடைய வீட்டில் தான் இருக்கார். தன் மனைவியின் பிறந்த வீட்டிலேருந்து திருவனந்தபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிறார். அங்கே தான் எடுக்கிறாருங்க. வீட்டுக்கு வந்துடுறாரு திருவனந்தபுரத்தில். மனைவி பிள்ளைங்களாம் அங்கே தான் தங்கியிருக்காங்களே, அங்கே வராருங்க. வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து திருவனந்தபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிறாரு. காசநோய் ரொம்ப முற்றி ஜூன் 30, 1948ஆம் ஆண்டு உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைகிறார். இயற்கை எழுதிட்டாருங்க. புதுமைப்பித்தனுடைய படைப்புகள் எல்லாம் தமிழக அரசால் 2002 நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுங்க. இவருடைய படைப்புகளை பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் எல்லா படைப்புகளுமே இருக்குது. அவருடைய எல்லா நூல்களுமே இங்கே இருக்குது. அந்த சிறுகதைகள் பெயர்களும் இருக்குது. கவிதைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கோம். இணையற்ற இந்தியா, செல்லும் வழி இருட்டு. இதை விட முக்கியம் நமக்கு சிறுகதைகள். இவருடைய சிறுகதைகள் பட்டியல் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இவ்வளோ சிறுகதைகள் இருக்குது, பட்டியல் கொடுத்துருக்கோம். சில சொல்லலாம் நம்ம. சிறுகதைகள் அகல்யை, செல்லம்மாள், கோபால ஐயங்காரின் மனைவி, இது மிஷின் யுகம், கடவுளின் பிரதிநிதி, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், படபடப்பு, ஒரு நாள் கழிந்தது, தெருவிளக்கு, காலனும் கிழவியும், பொன்னகரம், 2 உலகங்கள், மனித எந்திரம், ஆண்மை, ஆற்றங்கரை பிள்ளையார், அபினவ் ஸ்னாப், அன்றிரவு, அந்த முட்டாள் வேணு, அவதாரம், பிரம்ம ராட்சஸ், பயம், டாக்டர் சம்பத், இதெல்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் நிறையா இப்போ பால்வண்ணம் பிள்ளை, நாசக்கார கும்பல், கல்யாணி, காஞ்சனை, இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இலக்கிய வரலாறுல இந்த கதைகள் எல்லாம் நமக்கு பெயர்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் எல்லா சிறுகதைகளுடைய எல்லா சாப விமோச்சனம், சிற்பி நகரம், செவ்வாய் தோஷம், துன்பக்கேணி பாருங்கள், எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். 109 சிறுகதைகள் இதில் பெயர்கள் நம்ம கொடுத்துருக்கோம். பட்டியல் மொழிபெயர்ப்பு பாருங்கள், மொழிபெயர்ப்பும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுவே ஒரு 57 இருக்குது. இது இல்லாமல் பிற படிப்புகள் இருக்குது, அரசியல் நூல்கள் இருக்குது, கடிதங்கள் இருக்குது. கண்மணி கமலாவுக்கு அப்படின்னு புதுமைப்பித்தனுடைய கடிதங்கள் சாந்தி பிரசுரிச்சிருக்கு. அடுத்து புதுமைப்பித்தன் பற்றி எழுதப்பட்ட நூல்கள்
தோமுசி ரகுநாதன் அவர்கள் புதுமை பித்தன் வரலாறு எழுதியிருக்கிறாருங்க. வள்ளிக்கண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய இலக்கிய சிற்பிகளில் புதுமை பித்தன் குறித்து எழுதியிருக்கிறாரு. நம்ம சுந்தர ராமசாமி அவர்கள் புதுமை பித்தன் ஆளுமையும் ஆக்கங்களுங்கிற பேரில் எழுதியிருக்கிறாரு. ராஜ் கௌதமன் அவர்கள் புதுமை பித்தன் என்னும் பிரம்ம ராட்சஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஜெயமோகன் அவர்கள் இலக்கிய முன்னோடிகள் முதல் சுவடு இதில் வந்து புதுமை பித்தனை பற்றி எழுதியிருக்கிறாருங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம தேர்வுக்கு மிக முக்கியமான தகவல்கள் தான். நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த காணொலி பதிவிடுவதற்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.